ஏடிஎம்கே. ஸோ இவர்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்க போகுது, இது வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா, ஸோ இந்த ராஜதந்திரம் சரியானது தானா அப்படிங்கிற இந்த பார்வையில் ஏடிஎம்கே கூட்டணி இதனை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே சொன்ன விடயத்திலேருந்து சற்று இங்கு ஒரு சிக்கல் நிலவி இருக்குது. ஸோ அதில் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 to 5 இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. உண்மையிலே ஏடிஎம்கே கூட்டணி ஏன் இந்த 1 to 5 இடம் அப்படிங்கிறதுங்கிற போது இங்கு பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் அறியப்படாத முகங்கள் பலரும் நின்றதனாலையும், அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேர்தல் பரப்புரை ஒரு சுணக்கம் கண்ட ஒரு நிலையும் இங்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கோ அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. ஸோ அது தேர்தலில் பிரதிபலித்திருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ராமநாதபுரம், ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு ஸ்டார் வேல்யூ. இன்றைக்கி எல்லோருமே இந்த 39 தொகுதியில் எந்த தொகுதி ஸ்டார் தொகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம் தொகுதி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் பலராலும் அறியப்பட்ட ஒரு தொகுதி. ஏன்னா இது யார் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ ஏடிஎம்கே நிர்வாகிகள் எல்லோருமே இந்த தொகுதியை நோக்கி தான் அவர்கள் பார்வை இருக்குது. ஓபிஎஸ் அவர்களுக்கு எப்படியாக இந்த தொகுதி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏடிஎம்கே வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்கள் நின்றார்கள். ஆனால் ஜெயபெருமாள் அவர்களுக்கு இங்கு எந்த அளவிற்கு நிர்வாகிகள் ஏடிஎம்கே நிர்வாகிகள் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத கடைசி ஒரு 3 நாள் ஒரு குழப்ப நிலை, அவரே ஏமாற்றத்துடன் சென்றதாகத்தான் பல இடங்களில் பார்க்கப்பட்டது. ஸோ அப்படியாக இருக்கையில் இது ஓபிஎஸ் சாதகமாக இருக்கா அப்படின்னு சொன்னது தப்பு. முதல்ல அது ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதை வெற்றி தொகுதிங்கிறீங்க, இழுபறி தொகுதிங்கிறீங்க, கண்டிப்பாக அங்கே இவர்கள் 2 பேரும் போட்டி தான் அங்கே இருக்குது, பாஜக அங்கே இடமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பலவித அரசியல் சூழல் இருக்குது, பல விவாதங்கள்லாம் நடந்தாலும், ஆனால் நம் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் அது எப்படியாக களம் இருக்குங்கிறத அடுத்தடுத்து நமக்கு மென்ஷன் மீடியாக்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு பல விடயங்கள் கொடுக்க இருக்கிறாங்க. நம்ம அதிலே ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிரும். ஆனால் எல்லாமே சரிதானா அப்படிங்கிறது, அதில் நாம் சொன்னது எந்த அளவிற்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். ஸோ உங்களுடைய ஆதரவு என்றும் எதிர்பார்த்து, ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள் உறவுகளை. நன்றி, வணக்கம்.